பஞ்ச காலத்திலே தேவன் ஆபிரகாமை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்தார். இந்த பஞ்ச காலத்துல ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுடைய ஆட்களும் எகிப்து தேசத்திலே போய் பஞ்சம் பிழைச்சாங்க இல்லையா? அதனால தேவன் என்ன செய்யறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்காரு இல்லையா? அப்போ இவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரத்துக்கு யார் காரணமா இருந்தது? பார்வோன். அதுக்கு இடையில இருந்தது யாரு? கர்த்தர் செஞ்சாலுமே அதை பார்வோன் மூலமா தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்யறாரு. நம்ம கர்த்தருக்கு ஒரு ரூபான்னு கொடுத்தோம்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? 100 ரூபாவை திரும்பி கொடுப்பாரு. அது போல அன்றைக்கு ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை அந்த பார்வோன் போஷித்ததினாலே இன்றைக்கு யோசேப்பின் மூலமாக அந்த எகிப்து தேசம் முழுவதையும் இப்போ அந்த பார்வோனின் பேரனாகிய இன்னொரு பார்வோனை கர்த்தர் போஷிக்கும்படியாய் யோசேப்பை அந்த இடத்துல கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு அனுப்புகிறார். அவர் எதுவுமே அவர் வச்சுக்கிறதே இல்லை, திரும்ப கொடுத்து விடுவார். கர்த்தர் என்ன செய்வாரு? நம்ம கர்த்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா அவர் என்ன, நம்மளால கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. இருந்தாலும் கர்த்தருக்காக நம்ம ஒரு காரியம் செய்யும் போது